கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்திருக்கிறார். நாளை கூட வார்த்தை பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாலிபனே, இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் மித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்றார். கர்த்தர் நம்மளுக்கு சொல்லிட்டார், நீ உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனா இது எல்லாம் நீ என்னதான் செய்தாலுமே ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் இருக்குது. அங்க நீங்க செய்ததுக்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கு, உன் இருதயத்தில் இருக்கிற சஞ்சலத்தை நீக்கி போடு, உன் மாம்சத்தில் இருக்கிற தீங்கை நீக்கி போடு. அப்ப நம்ம இருதயத்துல சஞ்சலம் இருக்குது, கவலை இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, பாவங்கள் இருக்குது, மாம்சத்துல இருக்கிற தீங்குகள் எல்லாம் நீக்கி போட சொல்லப்பட்டிருக்கு. தீங்குனா என்னன்னா, ஒரு வருஷம் சொல்லப்பட்டிருக்கு, தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்ப நம்ம கர்த்தருக்கு பயந்தோம்னா நம்ம தீமை விட்டு விலகுவோம். நம்ம கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்க வாய்ப்பை நம்ம ஞானமா பயன்படுத்தணும். இந்த வருஷம் சொல்லப்பட்டிருக்கு, எது பிரயோஜனமோ எது பக்தி விருத்தி ஏதுவானதோ அவைகளை நீங்க செய்ய நாடுங்கள் அப்படின்னு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனா எல்லாமே எனக்கு பிரயோஜனமா இருக்காது, எல்லாமே எனக்கு தகுதியா இருக்காது. அதனால இந்த வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணணும்னா, பிரயோஜனமானது எது, பக்தி விருத்திக்கு ஏதுவானது எது, எனக்குன்னு தகுதியானது சொல்லி நம்ம தேர்ந்தெடுத்து வாழணுமா. நம்ம கர்த்தர் வார்த்தை சொல்லப்படி சொல்லிட்டு இஷ்டத்தை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க ரைட்ஸ் நம்மளே மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நியாயத்தீர்ப்பு நாள் வரும்போது நம்ம அதற்காக தீங்கு அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். கர்த்தர் நம்ம நியாயத்தீர்ப்பு நாள் நம்மளுக்கு கேட்பாரு. அதனால கர்த்தர் கொடுத்திருக்க வாழ்க்கைய ஞானமா வாழணும், இஷ்டத்தின்படி வாழாம சித்தத்தின்படி வாழணும். எல்லாவற்றிலும் இருதயத்துல இருக்க தீங்கை நீக்கி போட்டு, சஞ்சலத்தை நீக்கி போட்டு, கர்த்தர் பிரியமா இருக்கும் சித்தத்தை நிறைவேற்றுவோம். அவருக்கு என்று நம்ம பிரயோஜனமான செய்து வாழுவோம். கர்த்தர் நம்ம மையப்படுவதாக.